அடுத்ததாக சகோதரர் மகேஷ் அவர்களை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இது போன்ற ஒரு பெரிய பொதுக்கூட்டத்திலலாம் நான் பேசினதில்லை. ஆனால் நான் இங்கே பேச வந்திருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் அந்த அளவுக்கு நசுக்கப்பட்டு, அதாவது அரசாங்கம் வந்து இந்த ஆட்டோ தொழிலாளர்களுடைய தொண்டையில் ஏறி நிற்காத குறை, இந்த கஷ்டம் தாங்காமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து எந்த பக்கம் போனாலும் யாருமே உதவலை. அப்போது ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்கி ஒரு வாட்ஸ்அப் குழுவை வச்சுக்கிட்டு இறங்க பண்ண முடியும்? ஏதாவது பண்ண முடியுமா? ஆனால் இவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஒற்றுமை தான் பலம், நம்மளுடைய ஒருங்கிணைப்பு மட்டும்தான் நம்மளுடைய உரிமைகளை பெற்றுத்தரும். இதை நான் தொடர்ந்து பேசி இந்த கூட்டத்தை கொண்டு போயிட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லி அண்ணன்கிட்ட ஒரு மனுவை மட்டும்தான் கொடுத்தேன். இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஒவ்வொரு நாள் இந்த கலெக்டர் அலுவலகங்கள் கிட்ட டன் கணக்கில் மனுக்கள் குவியுது. இதுக்கு எதுக்காவது உடனே பதில் கிடைக்குதானா? கிடைக்கல. ஆனால் அண்ணன்கிட்ட கொடுத்த ஒரு மனு 5வது நாள் அறிக்கை வெளியாகுது, ஆட்டோ தொழிலாளர்களுக்காக நான் களத்தில் வந்து நிற்பேன்னு. அண்ணன் வந்தாரு. இப்போ நான் உங்ககிட்டலாம் கேட்டுக்கிறேன், அதிகம் பேச போகிறதில்ல. இந்த நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்களில் ஒருவன் ஆட்டோ ஓட்டுநர். அந்த வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. இவர் வந்து முக்கால்வாசி பேர் ஆட்டோ ஓட்டுநர், ஆன்லைன் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஆட்டோ ஓட்டுநர்களுக்காகவே சிந்தித்து, ஆட்டோ ஓட்டுநர்களுக்காகவே தன்னுடைய உழைப்பை செலவழித்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்காகவே இறந்தும் விட்டார். அவர் இறந்து வருகின்ற திங்கட்கிழமை 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி வருகிறது. அவருடைய குடும்பம் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களாகிய நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு சில உதவிகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். இதில் வந்து அந்த நீங்கள் உதவி செய்வதற்கான QR கோட், அதே மாதிரி அந்த பணம் வசூலிக்கும் நபர் அவரோட ஃபோன் நம்பரும் அதில் பின்னாடி போடுறேன், பாருங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை ஏதாவது செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.